Hi friends, welcome to Aari Vendors. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல chain with zigzag stitch தான் எப்படி போடுறதுன்னு பார்க்க போறோம். நான் வந்து ஸ்ட்ரைட்டா ஒரு லைன் போட்டுக்கறேன். ஃபர்ஸ்ட் வந்து zari threadல போட்டு காட்றேன். நான் வந்து பெரிய பெரிய chain stitchாவே போட்டுக்கறேன். இது வந்து மேலே வந்து நம்ம zigzag stitch போடுவோம் இல்லையா? அதனால தெரியாது. அதனால பெருசாவே போட்டுக்கலாம். உங்களுக்கு வந்து இந்த chain stitch எப்படி போடணும்னு சொல்லிட்டு புதுசா பார்க்குறவங்களுக்கு தெரியல அப்படினா நான் கீழ வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வந்து லிங்க் கொடுக்கிறேன். அப்புறம் கார்ட்லயும் கொடுக்கிறேன். செக் பண்ணி பாருங்க. அதுல நான் தெளிவா வந்து காட்டியிருப்பேன் எப்படி வந்து chain stitch போடணும் அப்படினு சொல்லிட்டு. இப்போ வந்து நம்ம என் நாட் போட்டுக்கலாம். இங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம zigzag ஸ்டிச்க்கு இப்படி எடுப்போம் இல்லையா, எடுத்துட்டு பக்கத்தில் வந்து ஒரு குட்டி ஸ்டிச் போடுவோம்ல, இதில் வந்து நம்ம அந்த மாதிரி வந்து நம்ம போட வேண்டாம். இப்படியே வந்து zigzag-ஆ போட்டுட்டு போகலாம். ஜரி த்ரெட்டில் போடும்போது இந்த மாதிரி கிட்ட கிட்ட போடுங்க. அப்போ தான் வந்து இது எம்போஸ்டாக பார்க்க நல்லாயிருக்கும். ப்ளவுஸில் கட் ஒர்க் பண்ணுறதுக்கு நம்ம இந்த ஸ்டிச் தான் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து கட் ஒர்க் பண்ணுவோம். வெறும் chain ஸ்டிச் போட்டுட்டு அதில் வந்து பக்கத்தில் இப்போ கட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அது வந்து த்ரெட் வந்து வெளியே வந்துடும் க்ளோத்தை விட்டுட்டு. இதே வந்து இந்த chain ஸ்டிச் மேலே இந்த மாதிரி zigzag-ஆ நம்ம போட்டுட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணும்போது நமக்கு வந்து அந்த க்ளோத்லேருந்து இந்த ஸ்டிச் வந்து வெளியே வராமல் இருக்கும். இப்போ முடிச்சாச்சு. நம்ம வந்து என் நாட் போட்டுக்கலாம். இந்த இடத்துல வந்து நான் சும்மா உங்களுக்கு போட்டு காட்டுறேன் கட் ஒர்க்குக்கு வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. இப்போ முடிச்சதுக்கப்புறமா இந்த இடத்துல வந்து நம்ம என் நாட் போடுவோம் இல்லையா, நம்ம வந்து போட வேண்டாம். அப்படியே வந்து நம்ம zigzag ஸ்டிச் வந்து ஸ்டிச் பண்ணிட்டு போகலாம். இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம என் நாட் போட்டுக்கலாம். இப்போ வந்து முடிச்சாச்சு. இந்த சென்டரில் தான் வந்து கட் ஒர்க் பண்ணுவாங்க. இந்த மாதிரி இப்போ கட் பண்ணுறப்போ இந்த சைடில் இருக்க த்ரெட்லாம் வந்து துணியை விட்டு வெளியே வராமல் இருக்கும். இப்போ சில்க் த்ரெட்டில் எப்படி போடலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் வந்து டபுள் த்ரெட் தான் எடுத்திருக்கேன்.
நான் வந்து ஸ்கை ப்ளூ கலர் த்ரெட் எடுத்திருக்கேன். இதுவும் டபுள் த்ரெட் தான். நம்ம ஜரி த்ரெட்டில் எப்படி கிட்ட கிட்ட போட்டோமோ அதே மாதிரி தான் வந்து சில்க் த்ரெட்லேயும் போட போகிறோம். நம்ம கட் ஒர்க்லாம் பண்ணுறப்போ இந்த மாதிரி வந்து கிட்ட கிட்ட போடணும். இதே வந்து நம்ம வேறு எங்கேயாச்சும் வந்து இந்த டிசைன் போட போகிறோம் அப்படின்னா சில்க் த்ரெட்டில் போடுறப்போ கொஞ்சம் வந்து நம்ம இதே வந்து கேப் விட்டு போடும்போது அது வந்து ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம வந்து 2 த்ரெட்டுமே வந்து சில்க் த்ரெட்டில் போட்டிருக்கோம் இல்லையா, இப்படியும் போடலாம். அப்படி இல்லைனா வந்து கீழே இருக்க செயின் ஸ்டிச்சை வந்து ஜரி த்ரெட்டில் கொடுத்துட்டு மேலே வந்து சில்க் த்ரெட் யூஸ் பண்ணும்போது அதுவும் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ வந்து நம்ம முடிச்சாச்சு. எண்ட் நாட் போட்டுக்கலாம். இது பாருங்கள், இங்கே வந்து நம்ம கிட்ட கிட்ட போட்டிருக்கோம். இது வந்து நம்ம தள்ளி தள்ளி போட்டிருக்கோம். இப்படி போடும்போது கீழே இருக்க த்ரெட்டோட கலரும் நமக்கு வந்து தெரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.